வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இந்த பதிவில் நாம் முக்கியமான பல விஷயங்கள் சார்ந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில் இன்னைக்கும் நாளைக்கும், அதாவது ஜூன் 29 ஜூன் 30 ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அதாவது யாருக்கானது அப்படின்னு பார்த்தா IAS IPS அதிகாரிகள், IFS அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தாவேக்காவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அமைச்சர்கள் அப்படின்னு இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்றத நடத்துகிறாங்க நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில். இந்த ஆலோசனை கூட்டத்தில் 2 நாளாக என்ன ஆலோசிக்கப்படும் அப்படின்னு கேட்டால், நம்ம நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள், பெண்களுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்பு, அதுக்கப்புறம் அரசினுடைய திட்டங்கள், இவை அனைத்துமே சார்ந்து தான் இந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்றது நடந்துட்டு இருக்குது. இதற்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தலைமை தாங்குறாரு. அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு எந்தெந்த திட்டங்களை எப்படி கொண்டு போகலாம், பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு இன்னும் எந்த மாதிரி ஸ்டெப்ஸை எடுக்கலாம், நடவடிக்கைகள் எடுக்கலாம், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது சார்ந்து தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படுது. அடுத்ததா 2வது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, திமுகவினர் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. நம்மளுடைய மனிதவளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சரத்குமார் அவர்கள் அவருடைய அமைச்சர் பதவியிலிருந்து விலகணும், தாவேகா கட்சி உரிய நடவடிக்கை எடுக்கணும், முதல்வர் விஜய் அவர்கள் உரிய நடவடிக்கை அவர் மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருந்தாங்க. மாணவரணி, திமுக மாணவரணி அப்படின்றதுக்கு கீழே ஒரு கண்டனத்தை ஆர்ப்பாட்டத்தை இறங்கியிருந்தாங்க. நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. சேகர் பாபு அவர்கள், அதுக்கப்புறம் மேயர் பிரியா அவர்கள், அவங்க எல்லாரும் ரோட்ல அமர்ந்து கோஷமிட்டது, அதுக்கப்புறம் போலீசார் அவங்களை அரெஸ்ட் பண்ணது, அந்த வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதாவது என்னன்னா, அமைச்சர் சரத்குமார் அவர்கள் மேல என்ன அலிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது IPL மைதானத்தில் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படின்ற மாதிரி அவர் மேல இப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாருமே விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் வச்சுதான் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சரத்குமார் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த வீடியோ சோஷியல் மீடியால ஷேர் ஆகிட்டு இருந்தது. அதை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வீடியோக்கு அமைச்சர் சரத்குமார் அவர்களுடைய தரப்பிலிருந்து ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டது. என்னதுன்னா, என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்காக அந்த டேப்லெட்டை தண்ணியில் கலந்து கொடுக்கறதுக்காக தான் அந்த டேப்லெட்டை தான் நான் நொறுக்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சரத்குமார் அவர்களுடைய தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, உண்மையாவே அது டேப்லெட் தாங்க, உங்களுடைய குழந்தைக்காக நொறுக்கி கொடுக்கப்பட்டது தான், ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இருக்கும்போது ஃபன்னுக்காக அந்த மாதிரி ஒரு வீடியோ நாங்கள் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தரப்புல இருந்தும் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்னவா இருந்தாலும் அது ஒரு தவறுதலான போக்கு நோக்கி போற மாதிரி அந்த ஒரு வீடியோ இருக்கு அப்படின்றதான் உண்மையான விஷயம். இதுக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் விசாரித்து அதுல உண்மை இருக்கா போயிருக்கா என்ன அப்படின்றத அறிஞ்சு ஒரு நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி எதிர்க்கட்சியா திமுகவினர் இதுக்கு விமர்சனம் வைக்கிறது, போராட்டம் நடத்துறதுக்கு, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு, அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை உண்டு. அவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது, எந்த கட்சியா இருந்தாலுமே அந்த மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தலாம். இது ஜனநாயக நாடு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, திமுக தான் 75 வருட கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நிறைய 75 வருட கட்சி தான், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் திமுகவினர் தான் ப்ரோட்டோக்கால் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், எப்படி கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லாமே தெரியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு போராட்டத்தை நடத்த போகிறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படியெல்லாம் பெர்மிஷன் வாங்கணும், எத்தனை நாளைக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கணும், யாருக்கிட்ட உரிய அனுமதியை பெற்று போராட்டம் நடத்தணும் அப்படின்றதுல அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க ப்ரோட்டோக்கால் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கட்சி இல்லையா? அது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ நீங்க உரிய பெர்மிஷனை வாங்கிட்டு தானே போராட்டம் நடத்தணும். ஆனா காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, 5 நாட்களுக்கு முன்னாடி நீங்க இந்த போராட்டம் நடத்துறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். அப்படி இல்லைனாலுமே சீக்கிரமாவே நீங்க ஒரு 2 நாட்களுக்குள்ளே போராட்டத்தை நடத்துறதுக்கு முடிவெடுக்கிறீங்கன்னா அதற்கு உரிய பெர்மிஷனை நீங்க காவல்துறை கிட்ட வாங்கிட்டு தான் இந்த போராட்டம் அப்படின்றதை நடத்தணும். ஆனால் எந்த முறையிலும் நீங்கள் பெர்மிஷன் அந்த மாதிரி நாங்கள் சொல்கிற அடிப்படையில் பெர்மிஷனே வாங்காமல் போராட்டத்தை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி தான் போராட்டத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க போட்ட ஸ்டேஜ் எல்லாத்தையுமே போலீஸார் எடுக்க ஆரம்பித்தாங்க. இதை பார்த்தோன்னே திமுகவினர் தான், சேகர் பாபு அவர்கள், மேயர் பிரியா அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து திமுகவினர் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, காவல்துறையினருடைய அராஜகம் ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நடுரோட்லலாம் உட்காந்து கோஷம் போட ஆரம்பித்து போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கிற விதமாக செயல் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே அதுக்கப்புறம் போலீஸார் சேகர் பாபு அவர்கள், மேயர் பிரியா அவர்கள் உட்பட அனைத்து அங்கே உட்கார்ந்து கோஷம் போட்டுட்டு இருந்த அனைத்து திமுகவினரையும் போலீஸார் அரெஸ்ட் பண்ணாங்க. இதுதான் அந்த விஷயத்துல நடந்தது. அடுத்ததா பார்த்தோம்னா மக்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை தான் நீங்க இந்த இடத்துல நோட் பண்ணணும். அதாவது திமுகவினர்
கைது செய்யப்பட்ட உடனேயே திமுக தரப்புல இருந்து, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பயங்கரமான கண்டனத்தை வந்துட்டு தெரிவிச்சாங்க. ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு கூட இந்த ஜனநாயக நாட்டில் உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லலாம் கண்டனத்தை வந்து தெரிவிச்சாங்க. இதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்ட செய்தியை தான் நாம எல்லாருமே வந்துட்டு உற்று நோக்கணும். அவர் என்ன செய்தி போட்டிருந்தாரு அப்படின்னா, அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறவங்களுடைய அகங்காரம் விரைவில் அடங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை வந்து போட்டிருந்தாரு. அதாவது என்னன்னா, போராட்டம் நடத்த விடாம இந்த மாதிரி தடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரிலாம் பொய்யான குற்றச்சாட்டை வச்சு முன்னாள் அமைச்சர்கள் மேல வந்துட்டு கேஸ் போடுறாங்க, ரெய்டு விடுறாங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி அதிகாரத்துல கையில வச்சுக்கிட்டு ஆடுறவங்களுடைய அகங்காரம் விரைவில் அடங்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு செய்தி போட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அதாவது இதுல என்ன பார்க்கணும்னா, இந்த செய்தியை யாரு போடுறா அப்படின்றத தான் நாம பார்க்கணும். இந்த செய்தியை போடுறது யாரு? 75 வருட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கக்கூடிய அரசியல் செய்யக்கூடிய திமுக கடந்த ஆட்சியில கடந்த 5 வருடத்துல அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணினாங்க அப்படின்றத நாம எல்லாருமே பார்த்தோம் இல்லையா? ஸோ இவங்க இந்த வரிகளை சொல்றதுதான் வேடிக்கையா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர், இந்நாள் டிஎம்கேவினுடைய எம்எல்ஏ சிவசங்கர் அவர்களை உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சட்டமன்றத்துக்குள்ள ஒரு தடவை இயக்குனர் அட்லி அவர்களை இழுத்து வசனம் எல்லாம் பேசியிருந்தார் இல்லையா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை தாக்குற மாதிரி. அவர் தான் வந்துட்டு முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர், இந்நாள் டிஎம்கேவினுடைய எம்எல்ஏ. அவர் மேலே ஏற்கனவே ஒரு கேஸ் வழக்குலாம் வருது அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு இருந்தது இல்லையா? அதாவது என்னன்னா, இந்த சிவகுமார் அவர்களுடைய அசிஸ்டன்ட், நெருங்கிய நண்பர் அப்படின்னு இளஞ்செழியன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, சென்னையை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர்கிட்ட 25 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு உங்களுடைய பையனுக்கு நான் போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 25 லட்சம் ரூபாய் பணம் வந்துட்டு வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தலைமைச் செயலகத்துல சிவசங்கர் அவர்களை மீட் பண்றதுக்கு ஒரு மீட்டப்பும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. சிவசங்கர் அவர்களும் வேலை கண்டிப்பா வாங்கி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி உத்தரவாதத்தையும் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கிட்ட கொடுத்திருக்கிறாரு. இது எல்லாமே இப்போ அந்த கம்ப்ளைண்ட்ல இருக்குது. வாக்குமூலமாகவும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் நான் வந்துட்டு சொல்றேன் பாருங்களேன். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா, 25 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு தன்னுடைய மகனுக்கு எந்த வேலையும் வாங்கி கொடுக்கல, திரும்ப போயிட்டு பணத்தை கேட்கும்போது என்னை மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இப்போ காவல்துறையில், நம்மளுடைய டிவிக்கு அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் காவல்துறையில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் இளஞ்செழியன் அவர்களை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. பண்ணி விசாரணையும் நடத்திட்டு இருக்கும்போது இந்த சைடு சிவசங்கர் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அப்படி ஒரு அசிஸ்டண்டே எனக்கு கிடையாது, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, சும்மா பழி வாங்கும் நோக்கில் என் மேலே இந்த மாதிரி கிளப்பி விடுறாங்க இந்த அரசாங்கம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசிட்டு இருந்தாரு. ஸோ இந்த வழக்கில் விசாரணை நடந்துட்டு இருந்தது இல்லையா? இப்போ என்ன நடந்திருக்குன்னா, சிவசங்கர் அவர்களுடைய அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இளஞ்செழியன் அவர்கள் கிட்ட விசாரிக்கும் போது அவரே வந்து வாக்குமூலமா கொடுத்திருக்கிறாரு. என்ன கொடுத்திருக்கிறாருன்னா, நான் வாங்கின 25 லட்சம் ரூபாய் பணத்துல 7 லட்சம் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்பப்பட்டது, அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. இப்போ அதன் அடிப்படையில் போலீசார் சிவசங்கர் அவர்கள் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரணைக்கு ஆஜராகணும், ஜூலை 1ஆம் தேதி மத்தியானம் 1 மணி போல விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு செய்தியே. கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்ற டைலாக்கை யார் சொன்னா அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். இவர் மேலதான் இப்போ இந்த ஒரு குற்றச்சாட்டை எழுந்திருக்குது. அவர் மேல யாரு குற்றச்சாட்டை வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, தனியார் பள்ளிகளின் சமூக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நந்தகுமார் அவர்கள் தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருக்கிறாரு. ஆதாரங்களோட இருக்கு அப்படின்னு சொல்லி புகாருமே வந்துட்டு ஒரு சில பேர் மேல கொடுத்து அவங்களை இப்போ போலீசார் அரெஸ்ட்டுமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. இவருடைய குற்றச்சாட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, அன்பில் மகேஷ் வந்துட்டு முன்னாடி என்னவா இருந்தாரு, முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். இந்த அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, சென்னையில் லஞ்சம் வாங்குறதுக்குன்னே ஒரு ஆஃபீஸ் வச்சு 3 பேரை நியமித்து அந்த 3 பேர் மூலமாக பல தனியார் பள்ளிகளில் இருந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை நந்தகுமார் அவர்கள் எடுத்து வச்சிருக்கிறாங்க. போலீஸ்கிட்ட புகாருமே கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 நபர்களில் ஒருத்தர் தான் திமுகவை சேர்ந்த பிடி அரசகுமார் அப்படின்றவர். ஓகேவா? அவர் மேலே தான் இப்போ புகார் கொடுத்து அவரை போலீஸாருமே இப்போ அரெஸ்ட்டுமே பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா,
சிபிஎஸ்சி பள்ளி இந்த மாதிரி தனியார் பள்ளிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பள்ளி வந்துட்டு இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கூலை புதுசாக ஆரம்பிக்கும் போது அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரசு அங்கீகாரம் அப்படின்றத கொடுக்கறதுக்கு புதுசாக ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்கன்னா 25 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வரைக்கும் ஒரு ஸ்கூல் கிட்ட இருந்துமே வாங்கியிருக்கிறாங்க தமிழகம் ஃபுல்லாகவே. அதே போல் இப்போது அந்த ஸ்கூல் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அங்கீகாரம், அதுக்கப்புறம் ஒரு வருஷமே அதை ரினிவல் பண்ணுவாங்க இல்லையா, அதை ரினிவல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்துமே 3 லட்சத்தில் இருந்து 10 லட்சம் வரைக்கும் வசூலிச்சிருக்கிறாங்க. கட்டாயமாக கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த லஞ்சத்தொகை அப்படின்றது வசூலிக்கப்பட்டிருக்குது. இதில் மட்டுமே கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே இந்த மாதிரி லஞ்சத்தை வசூலிச்சிருக்கிறாங்க. இதுக்குன்னே ஒரு தனி ஆஃபீஸை அன்பில் மகேஷ் அவர்கள் சென்னையில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்ற இடத்தையும் குறிப்பிட்டு நந்தகுமார் அவர்கள் வெட்ட வெளிச்சமாக ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடியே இந்த இன்டர்வியூவை கொடுத்துருக்கிறாரு. அநேகமாக இப்போது இந்த பிடி அரசகுமார் அவர்களை போலீஸார் இப்போ அரெஸ்ட் பண்ணி விசாரணைகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக முன்னாள் அவர் இருக்கிறார் இல்லையா, அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லப்படுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது போலீஸாருடைய தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிடி அரசகுமார் அவர்கள் இவங்க மூலியமாக எந்தெந்த ஸ்கூலுக்கெல்லாம் இந்த மாதிரி லஞ்சமாக பணத்தை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத அந்தந்த ஸ்கூல்ஸே இப்போ தாராளமாக குற்றப்பிரிவு காவல்துறை கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸார் இப்போது எல்லா ஸ்கூலுக்குமே அறிவுறுத்தலை கொடுத்துருக்குறாங்க. இன்னும் எத்தனை பேர் வெளியில் இந்த கம்ப்ளைண்ட்டை உறுதிப்படுத்த போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ மக்களே, நீங்களே யோசிச்சு பாருங்கள், லஞ்சம் அப்படின்ற பேரில் மட்டும் மக்கள்கிட்ட இருந்து எவ்வளோ கோடி பணத்தை கடந்த ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்க. இப்போ பள்ளி கல்வித்துறை, இதுக்கு முன்னாடி கடந்த போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எடுத்தது. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறாரு. இதுலேயும் இன்னும் சில அரசியல் பேசக்கூடிய விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 100 கோடின்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து வாங்கினாங்கன்னு இப்போ இந்த பிடி நந்தகுமார் அவர்களை போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அவரை இன்னும் நல்லா விசாரிங்க. 100 கோடி கிடையாது, கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே அவர் வாங்கியிருக்கிறாரு. அதில் பாதி பணத்தை தான் அன்பில் மகேஷ் அவர்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. இன்னும் அவரை விசாரிச்சிங்கன்னா இன்னும் திமுகவை சார்ந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரும் இதில் மாட்டுவாங்க, அவங்களுக்கும் லஞ்சம் போயிருக்குது அப்படின்ற விமர்சனங்களை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, இன்னும் எந்தெந்த ஆட்கள்லாம் வெளியில் மாட்ட போகிறாங்க அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை எந்த பிரைவேட் ஸ்கூல் சார்ந்தவர்களும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்கூல்லையும் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கப்படுது அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் எல்லாருமே இதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது சமீப நாட்களாக திமுகவை சேர்ந்தவர்கள், அதாவது முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருப்பார் இல்லையா திமுகவில் ஒரு நபர் ராசா அவர்கள், திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர், இவங்க எல்லாருமே இப்போ ரீசனாக நடக்கக்கூடிய திருமண நிகழ்ச்சிக்கெல்லாம் போய் லிட்ரலாக அங்கே ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட்டே பண்ணுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், ராசா அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் அந்த திருமண நிகழ்ச்சிகளில் போய் பேசிட்டு சன் நியூஸே அதை குட்டி குட்டி கிளிப்பாக எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு கீழே போயிட்டு எல்லாருமே இப்படியே தான் கமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா திருமண நிகழ்ச்சிக்கு போய் அப்படின்ற மாதிரி எல்லாமே கமெண்ட்ஸ் எல்லாமே போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் பார்த்தோம்னா இப்போ சமீபத்தில் நேற்றுக்கு தஞ்சாவூருக்கு நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிருக்கிறாங்க. அந்த திருமண நிகழ்ச்சிக்கு போயிட்டு மணமக்களையும் வாழ்த்திட்டு உடனே அங்கே போனவங்க திமுக காரங்க எல்லாரும் சேர் போட்டு ஸ்டேஜில் உட்காந்துட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் உட்காந்துருக்குறாங்க. அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போதே தெரியுது அவங்க என்ன விரக்தியில் உட்காந்துருக்குறாங்க அப்படின்றது. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டேஜ்லேயே பேச ஆரம்பிச்சிட்டாரு. எப்பவும் போல் சோஃபா மாடலாக ரீல்ஸை வச்சு ஜெயிச்சிட்டாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, சட்டமன்றத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. சட்டமன்றத்தினுடைய மாண்பே போயிடுச்சு. எங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட்டு வந்துச்சு, இது சட்டமன்றமா இல்லை சினிமா தியேட்டரா அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு டவுட்டு வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் எப்பவும் பேசுகிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஓகேவா, அதில் எங்களுக்கும் ஒரு கேள்வி கேட்கணும் போல இருக்குது. அது திருமண வீடா இல்லை அரசியல் மேடையா, எதுக்காக நீங்கள் அங்கே போனீங்க, என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இதுக்கான பதிலை திமுகவினர் தான் சொல்லணும். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. அதாவது என்னன்னா, இப்போ சமீப நாட்களாக டிஎம்கே தோல்வி விட்டுறதுலேருந்து ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு குரூப்பை இறக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பை இறக்கி அப்பப்போ ஜென்சி மீட்டப்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா. பேசுங்க, ஜென்சிலாம்
டிஎம்கே சார்ந்தவர்கள்னு சொல்லி அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்க அவங்களுடைய அரசியலை பேசுறாங்க. அது எல்லாமே நல்ல விஷயம் தான், இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. அரசியல் ரீதியா விமர்சனங்கள் வைங்க, நல்ல கருத்துக்களை பேசுங்க. ஆனா ஜென்சி மீட்டப் அப்படின்ற பேர்ல அவங்களுடைய செயல்கள் இன்னும் மோசமா மாறிட்டு இருக்கிறதா நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸ் எல்லாமே சட்டமன்றத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பழிக்கிற மாதிரி, இதுலயும் கூடுதலா போய் எம்எல்ஏ பல்லவி அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பிறந்து 1 மாதம் கூட ஆகலை அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய வந்துட்டு அவங்க அம்மா எல்லா இடத்துலையும் தூக்கிட்டு தான் போவாங்க, ஃபீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அதனால கூட்டிட்டு தான் போவாங்க. அதை பழிக்கிற விதமாக அந்த இடத்துல நின்று மார்க் பண்ணி சில விஷயங்களை டிஎம்கே ஜென்சி அப்படின்ற பேரில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது எனக்கு புரியல, இன்னும் நிறைய விஷயங்கள் அதை பண்ணுறாங்க. ஒருமையில் முதல்வர் அவர்களை பேசுறது, கொச்சையா தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பேசுறது, இதுதான் வந்துட்டு ஜென்சி கிட்டக்கு 75 வருட கட்சி கற்றுக் கொடுக்குற அரசியலா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ மோசமாக இறங்கி சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது நாங்கள் டிவிக்கேவை தாக்க போகிறோம், அவங்கள கீழே இறக்க போகிறோம் அப்படின்ற மோட்டிவ்ல இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி டிஎம்கேவினுடைய தரம் தான் ரொம்ப கீழே இறங்கி போயிட்டு இருக்கு அப்படின்றதே தெரியாம இந்த வேலையை டிஎம்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மக்களே, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, தாவேகா ஒரு புதிய கூட்டணியை வந்து உருவாக்க போறாங்க. ஏற்கனவே ஐயுஎம்எல், விசிக இவங்க எல்லாரும் டிவிகேனுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. சிபிஎம், சிபிஐ எல்லாருமே வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. மதிமுக, டிஎம்கேலேருந்து நாங்கள் விளங்கிட்டோம், தாவேக்காக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வைகோ அவர்களுடைய கட்சி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. இவங்க எல்லாருமே இந்த சைடு டிவிகேக்கு ஆதரவு கொடுத்தாலும் அஃபீஷியலாக டிவிகேயோட கூட்டணியில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இன்னும் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து கையெழுத்தாகலை. ஸோ இப்போது அதுக்கான ஒரு கூட்டத்தை தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் செய்ய போகிறாங்க. ஜூலை 1ஆம் தேதி இதுக்கான கூட்டம் நடைபெறுது. புதிய கூட்டணி கட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டம் நடைபெறுது. இதில் இருக்கக்கூடிய இவங்களோட நட்புறவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குது. விசிகவுக்கு கொடுத்துருக்குறாங்க, சிபிஐ, சிபிஎம், அதுக்கப்புறம் ஐயுஎம்எல் கட்சி, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. மதிமுகவுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கூட்டத்தின் நிறைவில் தான் இதுதான் வந்துட்டு புதிய கூட்டணி கட்சி அப்படின்ற அறிவிப்பை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் கொடுக்க போறாங்க. அதையும் நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நாம நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்கோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.